ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். டிஎன்பிசியிலேருந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட். ஸோ இந்த போஸ்டிங்க்கான ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா, அதோடைய ஹால் டிக்கெட் இப்போ வெளியில் வந்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் பீப்புள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. பட் ஃபியூ மைட் ஹேவ் சம் டவுட்ஸ். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் அதை தாண்டி இந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகும். த ரீசன் ஃபார் சீயிங் தட் ஷோ பிஃபோர் இட்ஸ் லைக் நம்ம எக்ஸாம் டைமில் உட்காந்து முட்டிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போவே அதை பார்த்தெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜாலியாக போயிட்டு அசால்ட்டாக எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதனால தான் நம்ம இப்போவே பார்க்க போவோம். ஓகே, ஆக்சுவலி இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ tnpsc.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரைட் சைடில் நமக்கு ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கு ஆக்சஸ் கேட்கும். இஃப் வி சே எஸ் தென் அதில் வந்துடும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இப்போது என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கும். அதில் வந்துட்டு இப்போது அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அது அனாலிஸ்ட் அந்த இதோட டேட் எல்லாம் இருக்கும். ஸோ 7/4/2019 அதுக்கு டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு வந்துட்டு இருக்கல. ஸோ ஜஸ்ட் அதை பாப்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ டூ தட் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா லாகின் ஐடி கேட்டிருக்கும் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கும். ஸோ லாகின் ஐடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஐடி யூனிக் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்கள்ல, அது இருக்கும். அது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு மெயில் வந்து இருக்கும். ஸோ ப்ராபப்ளி நீங்கள் அந்த மெயிலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அந்த இது வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பிளேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதில் என்னென்ன டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பெரிய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டைமிங் எல்லாமே அதிலே ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு காலையில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு முடியுது, அடுத்த செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பார்ட்டாக இந்த எக்ஸாம் நடக்குது. சிங்கிள் டே தான். ஸோ மார்னிங் நீங்கள் போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அங்கேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எத்தனை பென்ஸ் வேணும் அண்ட் நீங்கள் எவ்வளோ வாட்டர் முதல்ல எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கணும், ஸோ அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. சிம்பிளாக இருந்தால் கூட சில விஷயங்களை நம்ம தப்பு பண்ணுறதுனால அது நம்மளோட இவ்வளோ நாள் ஜேர்னியவே வந்துட்டு கொஞ்சம் சொதப்பி விட்டுரும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு சும்மா ஜென்ரலி என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது நம்மளோட அட்மிஷன் அப்படிங்கிறது ப்ரொவிஷனல் தான். ஸோ நம்மளுடைய ஆன்லைனில் அப்ளை பண்ணதுனால மட்டுமே கிளைம் பண்ண முடியாது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அண்ட் 30 மினிட்ஸ் எக்ஸாம் ஆரம்பித்த 30 மினிட்ஸ் கழித்து நம்மளால் எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியாது. நம்மளாம் முன்னாடியே போயிடணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட் வந்துட்டு இந்த ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக கொண்டு வந்துக்கணும். அண்ட் ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே நிறைய பேர் ஜெல் பென்னோ இல்லை இங்க் பென்னோலாம் கொண்டு வந்துக்குவாங்க. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி ப்ளூ கலர் ஆர் பிளாக் கலர் எனிதிங் இஸ் ஃபைன், பட் இட் ஷுட் பி அ பால் பாயிண்ட் பென். ஓகே, ஸோ இதை தவிர வேறு எதுவுமே எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட மற்ற விஷயங்கள் லெட் பி ஃபோனு, பேஜரு, கால்குலேட்டரு, ஸோ இந்த மாதிரியான எந்த விஷயத்தையுமே எக்ஸாம் ஹால்குள்ளே விட மாட்டாங்க. அண்ட் இப்போ நமக்கு ஒரு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகுதுல்ல, ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் உள்ள ஃபோட்டோ அண்ட் சைன் அது வந்து கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் லெட் இட் பி ஓட்டர் ஐடி ஆர் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எதையாவது கொண்டு போயிட்டு அங்கே உள்ள இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்து, சீஃப் இன்விஜிலேட்டர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள்ட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு அலோவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போனதுக்கப்புறமா நமக்கு OMR ஷீட் தருவாங்க. ஸோ அந்த ஷீட்லேயே நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து நம்மளுடைய ஃபோட்டோவிலேருந்து நேமு எல்லாமே என்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அதில் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் அப்படி நம்ம எல்லாருமே வந்துட்டு மார்னிங் 9 o'clock அங்கே இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கும் நிறைய வேலைகளை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அண்ட் நம்ம கூட யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் அந்த வென்யூவில் வந்துட்டு இடம் இருக்காது. ஸோ அதனால் ஈவன் இஃப் தே கம் தே ஹாவ் டு சி அன் ஆல்டர்னேட்டிவ் ஆர்எல்ஸ் பெட்டர் கூட்டிகிட்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் காமனான விஷயங்கள் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் முடியும் போது வந்துட்டு ஃபைனலி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலி இப்போலாம் ஒரு 5 minutes கொடுக்காங்க. அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்துட்டு எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம ஷேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. த திங் இஸ் லைக் தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகே, இது அஷ்யூர்டாக சொல்ல முடியாது. பட் இஃப் தேர் இஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் அவங்க எக்ஸ்பிளிசிட்டாக
ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் அப்படிலாம் எதுவுமே சொல்லலைங்கும் போது நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. ஸோ வாட் யூ டூ இஸ் லைக் யூ ஜஸ்ட் செக் ஒன்ஸ் அகெயின் இந்த கொஸ்டின் பேப்பர் இங்கே இருக்கோ இல்லையோ, சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, அது பிரச்சனை கிடையாது. கொஸ்டின் பேப்பரில் நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையான்னு இருக்கும். இன்கேஸ் இஃப் தே சே தேர் இஸ் நெகட்டிவ் மார்க், தென் அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி. இல்லை நெகட்டிவ் மார்க்கை பற்றி அவங்க சொல்லவே இல்லை, எதுவுமே மென்ஷன் பண்ணப்படல அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க்குன்னு தான் அர்த்தம். இன் தட் சினாரியோ அட்டெண்ட் ஆல் தி கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த டப்பா ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த டப்பாவில் வந்துட்டு 000 போட்டுருங்க, அதுதான் பெட்டரு. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அதுக்குன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் வந்து 10 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணாலும் பக்காவாக ஆன்சர் பண்ணுவேன் அப்போல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம எங்கேயும் அதை தவிர வேறு எங்கேயுமே வந்துட்டு டிக் மார்க்கோ ஆன்சர்லாம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாம் நம்ம ஸ்கூல்லேருந்து காலகாலமாக சொல்கிறது தான். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் புக்லெட் இருக்குல்ல, இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ தட் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஏதாவது பேஜஸ்லாம் விட்டு போயிருக்கு அப்படின்னா நம்மளால் டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி வேறு புக்லெட் வாங்கிக்க முடியும். அண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரெக்டான விஷயத்தில் அதில் பபுள் பண்ணணும். சும்மா வந்துட்டு ஏதாவது எரேசர் யூஸ் பண்ணுறதோ இல்லைனா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெயின் ஆகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு காமனான விஷயங்கள் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன்சர் ஷீட் எப்போ இன்வாலிடேட் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் ப்ளூ பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணாமல் வேக பென் யூஸ் பண்ணா, இல்லைனா பென்சில் யூஸ் பண்ணா, இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் கொஸ்டின் புக்கில் சீரீஸை வந்துட்டு ஒழுங்காக ஷேட் பண்ணாமல் இருந்தால், ஸோ இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஆன்சர் ஷீட் இன்வாலிடேட் ஆகும். அடுத்தது டிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ். இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா 2 marks will be deducted for incorrect shading or absence of shading of question booklet number. நல்லா பார்த்துக்கோங்க, இது நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லலை. அதில் கொஷின் புக்லெட் நம்பர்னு ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவில் நம்ம ஷேட் பண்ணணும். அப்படி ஷேட் பண்ணும்போது நம்ம தப்பாக ஷேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்களாம். அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. பட் இதை நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா இது நெகட்டிவ் மார்க்குன்னு நினச்சிப்பாங்க. இது நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதில் கொடுத்துருக்கதே ஒரே ஒரு டப்பா, அதை ஒழுங்காக ஷேட் பண்ணுங்கள். இன்கேஸ் தப்பாக ஷேட் பண்ணிட்டீங்கன்னா 2 marks மைனஸ் பண்ணப்படும். நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கில் கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு கிரிமினல் ஆக்ஷன். அது நார்மலாக நீங்கள் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் ஈடுபடக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அதில் வந்துட்டு நார்மலான மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்வாலிடேஷன் ஆஃப் ஆன்சர் ஷீட்டு. அண்ட் ஃபைனலி வந்துட்டு இந்த சர்வீசஸை பற்றின பல விஷயங்கள். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி தான் அவங்களோட ஃபைனல் டிசிஷன் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் இதில் ஜென்ரலி கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இந்த எக்ஸாம் போவீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய படித்து நல்லா படிக்கிறத விட நிறைய சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் செஞ்சுக்கோம். ஸோ அந்த தவறுலாம் செய்யாதீங்க. அண்ட் இது 3 எக்ஸாம் அப்படிங்கும் போது காலையில் மத்தியானம் திரும்ப ஒன் ஆஃப் த எக்ஸாம். ஸோ இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு நம்மளோட பாடி அதோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக போங்க அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேம் இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தேர். தேங்க்யூ.